ஐயோ அவனை போ சொல்லு. யார் பேச்ச கேட்டு இங்க வந்த நீ? நான் துரியோதன பேச்ச கேட்டு நீங்க வந்த. புத்தியில உனக்கு என்ன அவன் என்ன தெரியுமா சொன்னா? இங்க இருந்து போயிட்டு அந்த நாட்டை பறித்து பசு வந்தது மடக்கி வந்தால் நான் என்ன தரேன்னு சொன்னான் தெரியுமா? அத்திமா அத்திமா பசு வந்தில்ல அது மட்டும் அது கிடையாது. அவன் வைத்திருக்க முடியாது சந்திரவட்ட குடை போன்று எனக்கு ஒரு கொடை தரேன்னு சொல்லுறான். இதெல்லாம் கேட்டு நான் அவன் பேச்ச கேட்கணும். மழைக்கு கூட கொடை கொடுக்க மாட்டான். என்ன போட்டு அடிக்கிறான். மழைக்கு கூட வலி தாங்க முடியல. நாளைக்கு வாரத்துக்கு போய் நான் என்னடா செய்யறது? நான் என்னடா பண்றது? யாரும் செய்யணுமா? என்ன துரியோதன பேச்சு கேட்டு வந்துக்கிறேன். சொந்த பங்காளிக்கே பாடம் கொடுக்காத அவன். ஆமா அவன் பேச்சு கேட்டு வந்து அவன் புத்தியா? ஆமா இல்ல அவன் அடிச்சு இந்த பக்கம் தேடிட்டான். வந்துட்டியா? நீ இந்த பக்கம் போ. இந்த பக்கம் போனா இன்னொரு பத்தி ரத்தம் வராது இல்ல. இந்த பக்கம் போகாத. இந்த பக்கம் போக கூடாது. இந்த பக்கம் போட்டு கொடுத்த காசு நான் வீட்டுல வந்து வாங்கிக்கணும். நான் வாங்கடா. நீ வரக்கூடாது. ஒரு தம்பி ஒருத்தன் வந்தான் மறுபடி அவனை வசூலும். அவன் வந்தாதான் காசு தருவான். எம்மா அடிச்சு அடிச்சிருக்கிறான். அதுக்கெல்லாம் கழிச்சு தான் தருவான். ரத்தம் வந்ததுக்கு ஊசி போடுறதுக்கு குளுக்கோஸ் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் 10,000 கழிச்சுங்க. 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறோம். மறுபடியும் 10,000 கழிச்சு கணக்கு சேமா கணக்குடா. 1,60,000 தான் தேவையா பையா? இந்த வருஷம் 1.5 லட்சம் வாங்கினேன். இந்த வருஷத்துக்கு 10,000 வட்டி போட்டு நீ தானே எழுதி வச்ச. நானா எழுதி வச்சேன். சரி போ. இந்த பக்கம் போகாத. இந்த பக்கம் போ. அந்த அவன் ஒண்ணுக்கு போயிருக்கிறான்ல அவன் வந்தா மட்டும் எனக்கு காமிச்சிடாத. நான் இந்த பக்கம் போயிருக்கிறேன்னு இந்த பக்கம் மட்டும் காமிச்சிடாது. நான் இருக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாத. சத்தியமா இந்த பக்கம் திருக்காட்ட போகணும்னு சொல்லவே மாட்டோம். எனக்கு தான் புத்தியே இல்ல. நான் எங்கன்னா அங்கே இருந்திருக்கலாம். பேச்ச கேட்டுங்க இங்க வந்து இவங்கிட்ட அறிவுரை வாங்குறத விட நான் எங்கன்னா என் நாட்டிலே அங்கே இருந்திருப்பேன். இந்த நாட்டிலே பாண்டவர்கள் இருப்பதாக எனக்கு சொன்னாங்க. அந்த எவ்வளவுக்கு பிறந்ததுங்க கொஞ்சம் நெஞ்சமா பண்ணதுங்க. ஐயோ அந்த பாண்டவர்கள் கேட்கறாங்க. பாண்டவர்கள் அடிக்காதடி பொண்டாட்டி என்ன கொடை குடிச்சனா? ஆமா அடிச்சு நிற்பா நேரம். எத்தனை பேர் வச்சுக்கிறீங்க? மொத்தம் 8 பேரு. இந்த சின்ன பசங்க மொத்தம் 10 பேரு. இந்த மொத்தம் வாங்கிட்டீங்களா? பால் கறங்க வாங்கிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்கன்னு கேளு. ஈஸ்வரன் கோயில் தேர்முட்டி பக்கத்துல ஒரு பாட்டி ஒருத்தவங்க செய்யறாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். பாட்டி மொத்தம் தான் அவங்க தான் நல்லா செய்யறாங்க. சரி அத்தமந்திர மணிக்கு போ வந்து. ஆமா துரியோதன வார்த்தை கேட்டு துரியோதனன் ஆமா எப்படி இந்த பங்காளிய விலகக்கூடிய எங்களுக்கு ஏன் ஆடு விட மாட்டேன்றான். அவன் பேச்சு கேட்டு நீ வரலாமா? கேட்டு வந்து தப்பு தான்டா சாமி. வரலாமா? அது அவன் பேச்சு கேட்டு இங்க வந்து அத்தினாபுரத்துல பாதி அத்தினாபுரத்துல பாதி உனக்கு கொடுக்குறாங்க. கொடுக்குறமா ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்துருக்க போறோம். கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கணும். பங்காளி கொடுத்துருப்பான். அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி கொடுப்பான்? எனக்கு கொடுக்க மாட்டான். அவன் பேச்சு கேட்டு வந்து தப்புதான். கண்ணுக்குட்டி ஆமா கண்ணுக்குட்டி குஞ்சி வேணாம். குஞ்சியா அவன் குஞ்சில அடிக்கிறான். அவன் குஞ்சின்ற கண்ணுக்குட்டி வாழ் மயிறு. அது எனக்கு மயிறு ஒரு மயிறு வேணாம். நான் ஓடு இங்க வந்ததுக்கு ஆமா நீ இப்படி போகக்கூடாது. இது என்ன திசை? வடக்கு திசை. வடக்கு தெற்கு. இந்த முகம் எந்த பக்கம் இருக்குங்க? வடக்கு முகம். அந்த முகத்தை ஆமா தெற்கு முகம் ஆக்கிரமா இது.